அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு காவல்துறையில் எஸ்ஐக்கான அறிவிப்பு காலையில் வெளியிட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் எஸ்ஐக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது விண்ணப்பிப்பதற்கு 7ஆம் தேதியிலேருந்து தான் விண்ணப்பிக்க முடியும். அடுத்த மாதம் மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் 3ஆம் தேதி தான். தற்சமயம் இப்போ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/2025. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் tnusrb.tn.government.in. அதுக்கு வந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இதில் நோட்டிஃபிகேஷன் பற்றின விவரங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இதில் என்ன படிக்கணும், சிலபஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எவ்வளோ மார்க்கு, வயது தளர்வுலாம் என்ன, ஃபீஸ் எவ்வளோ இருக்கணும், நம்ம முதல்ல பார்க்காத எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து எஸ்ஐக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஜஸ்ட் நவ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு நிரந்தர வேலைவாய்ப்புன்னு சொல்லி பார்த்தோம். விண்ணப்பிப்பதற்கான ஸ்டார்டிங் டேட் 7/4/2025, லாஸ்ட் டேட் 3/5/2025. எக்ஸாம் டேட் உங்களுக்கு திருப்பி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வேக்கன்சி 1299 காலி பணியிடங்கள், டோட்டல் வேக்கன்சி அவ்வளோதான் வெளியிட்டிருக்காங்க. இதற்கான சம்பள விகிதம் 36,900 1,16,600 வரைக்கும். டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இந்த விவரம் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். வயது வரம்பு 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. வயது தளர்வு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பிசியில் முஸ்லீம், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸில் டிசி இதில் 32 இயர்ஸ் 32 ஆண்டுகளும், SC/ST அதில் அருந்ததியர் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 35 வருடங்களும், டிரான்ஸ்ஜெண்டருக்கு 35 வருடங்களும், விடோ கேட்டகரிக்கு 37 வருடங்களும், எக்ஸர்விஸ்மென்க்கு 47 வருடங்களும் அப்படிங்கிற மாதிரி வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ஏஜ்க்கு கீழே அந்த ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வயதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மற்றவங்க அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இதில் என்ன சிலபஸ் அப்படிங்கிற விவரங்களையும் பார்த்துடலாம். ஃபீஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்த்துடலாம். பெண்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா? கண்டிப்பாக பெண்களும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக விண்ணப்பிங்க. வயது தளர்வு விடோ கேட்டகரிக்கு, டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிங்க. இதில் எதுவும் சந்தேகம்னாலும் கேட்டுக்கலாம். அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 மார்க்குக்கு இருக்கும். அப்புறம் மெயின் ரிட்டன் எக்ஸாம் 70 மார்க்குக்கு இருக்கும். இந்த எக்ஸாம் அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 15 மார்க்குக்கும், வைவா 10 மார்க்குக்கும், ஸ்பெஷல் மார்க் சொல்லிட்டு ஒரு 5 மார்க்குக்கும், டோட்டல் மார்க்குக்கு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்லாமல் 100 மார்க்குக்கு மெயின் எக்ஸாம்லேருந்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த அடிப்படையில் தான் உங்களை இந்த எஸ்ஐ போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது 100 மார்க்குக்கும், மெயின் ரிட்டன் எக்ஸாம் 70 மார்க்குங்கிறது நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குங்க. தமிழ் லாங்குவேஜ் கட்டாய தமிழ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நீங்கள் அதை எது மாதிரி பார்த்துக்கோங்க. மெயின் ரிட்டன் எக்ஸாம் அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத படிக்கலாம். அதுக்கு என்ன படிக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. 70 மார்க்குக்கு இருக்குது மெயின் ரிட்டன் எக்ஸாம். அதுக்கு நீங்கள் பார்ட் ஏவில் ஜென்ரல் நாலேஜும், பார்ட் பியில் லாஜிக்கல் அனாலிசிஸ், நியூமெரிக்கல் அனாலிசிஸ், சைக்காலஜி டெஸ்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி, இதெல்லாமே மெயின் ரிட்டன் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய சிலபஸுங்க. 70 மார்க்குக்கு இருக்கும். அதை நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கான எக்ஸாம் டேட், ஹால் டிக்கெட் எல்லாம் அந்தந்த டைமில் கரெக்டாக அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டான டிஎன்எஸ்ஆர்யூபியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ உடல் தகுதி இருக்கணும், பெண்களுக்கு என்ன, ஆண்களுக்கு எவ்வளோண்ணா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான அந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த எந்த லெவலில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அது நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக 1 by 1 கொடுத்துருப்பாங்க. எந்த அளவுக்கு இருக்கணும், எந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? என்டியூரன்ஸ் டெஸ்ட்டில் என்ன இருக்குன்னா, மென்னுக்கு 1500 மீட்டரை 7 நிமிஷத்துக்குள்ளே ஓடணும், 7 நிமிஷம் இல்லைன்னா அதுக்குள்ளே ஓடணும் அப்படிங்கிற மாதிரியும், பெண்களுக்கு 400 மீட்டரை 2 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ளே ஓடணுங்கிற மாதிரியும்,
கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் எக்ஸர்விஸ்மேன், மிலிட்ரி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு 1500 மீட்டரை 8 மினிட்ஸ்க்குள்ளே ஓடணுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது என்டியூரன்ஸ் டெஸ்ட்டுங்க. இது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அது எல்லாமே அடுத்தடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும். இது ஆண்களுக்கு ஒரு மாதிரியும் பெண்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்கிறப்ப நீங்கள் அது எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம மெயின் ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் பார்த்தோம். அதன்படி நீங்கள் படிச்சுக்கலாம். சிலபஸ் ஓரியன்டான உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம சேனலில் அடுத்தவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் அதையும் பார்த்து கொஞ்சம் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஃபீஸ். அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஓப்பன் ஆர் டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பொதுவானது வந்து 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கிற மாதிரியும், டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அப்ளை ஃபார் போத் ஓப்பன் கோட்டா ஆர் டிபார்ட்மெண்ட் கோட்டா, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸும் பார்த்துட்டோம், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பார்த்துட்டோம். கண்டிப்பாக இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருக்குனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதவிகளுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அந்த டைமுக்குள்ளே 7ஆம் தேதி தான் ஸ்டார்டிங்கில் ஆகுது. அந்த டைமுக்கு நாங்கள் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணோம். நீங்கள் அது கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு தொடர்ந்து படிக்கிறதுக்கான மற்ற விவரங்களையும் நம்ம சேனலில் கொடுப்போம். நீங்கள் தொடர்ந்து அப்டேட் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.